அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஆகமி கிரகம் அப்படின்னா என்ன? இந்த கிரகத்தை எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது, அந்த நாட்களில் போய் வழிபாடு பண்ணுறது, உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை கிடைக்க வைக்கக்கூடிய தன்மைங்கிறது. இந்த சந்திரனே ஆகமி கிரகமாக வருகிறார். அப்போ இந்த ஆகமி கிரகம் வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த ஆகமி நட்சத்திரம் ஒரு மாதத்துல எந்த நட்சத்திரத்திற்கு அடுத்ததாக வரும்? அதாவது அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுமா. இப்போ உங்கள் ஜாதகத்தில் கேதுவாக இருந்ததுன்னா எனக்கு சுக்கிரனாக இருக்கும். இப்போ என்னோட ஜாதகத்தில் எந்த கிரகமுமே சுக்கிரனோட நட்சத்திர காலில் உட்காரலைன்னா, இப்போ சுக்கிரன்கிறது எனக்கு ஆகமி கிரகமாக வர்றதுனால நான் வெள்ளிக்கிழமைகளில் தாயாருடைய வழிபாடு எடுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ கேதுவாக வரக்கூடியவர்களுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த கேதுவுக்கு அப்படின்னு சொல்லும்போது முகமற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகளை, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்கள். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரங்கள். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். அதே மாதிரி திருவாதிரை, அதே மாதிரி பணம் பொருளாதாரம் விஷயம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனைவி, நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, இந்த மாதிரி எதுவுமே நல்ல ஃபேமிலி அமையலை, ஒரு நல்ல நண்பர்கள் அமையலை, இந்த மாதிரி வரும்போது அந்த கிரகக்காரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வழிபாடு பண்ணலாம். அப்போ ஒரு நல்ல மனைவி வேணும் அப்படின்னா சுக்கிரனை, ஒரு நல்ல குடும்பம் வேணும் அப்படிங்கும்போது அந்த சுக்கிரனை வழிபாடு பண்ணும்போது நல்லா கிடைக்கும். அதே மாதிரி காத்தால வந்துடும், 7:30 to 9 வந்துடும். அப்போ நீங்கள் காத்தால போனீங்கன்னா கோயில் திறந்துருக்கும். இதே மத்தியானம் 3 to 4:30 செவ்வாய்க்கிழமை வரும். கோயில் அந்த நேரத்தில் 4 மணிக்கு திறப்பாங்க. நம்ம அடிச்சு பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சால் அந்த 4 to 4:30 போயிட்டு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு வரக்கூடிய ராகு காலம் பார்த்தீங்கன்னா கோயில் நட திறந்திருக்காது, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்குறவங்க வீட்டில் உட்காந்து. அதே மாதிரி இந்த சனிக்கு ரொம்ப பிடிச்சது தனக்கு கீழே இருக்கிறவங்கள மதிக்க கற்றுக்கணும். இப்போது நீங்கள் ஒரு போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்கள கவனமாக நடத்துகிறீங்க, மரியாதையாக நடத்துகிறீங்கனாலே உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சனி, உங்களுக்கு ஆகமி கிரகமாக இருக்க பட்சத்தில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா. மேம் நம்ம இந்த நேர்காணலுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப நவகிரகங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ நவகிரகங்கள் பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஆகமி கிரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க. எங்களுக்கு அது ரொம்ப புதிய ஒரு தகவலாக இருந்துச்சு, புது விஷயமா இருந்துச்சு. எங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயத்தை எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆகமி கிரகம் அப்படின்னா என்ன மேம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய ஜோதிஷத்தை பொறுத்தளவு இது ஒரு பொக்கிஷம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்கள்லாம் இன்னுமே ரிவீல் பண்ணாத நிறைய பொக்கிஷங்கள் உள்ளே இருக்குது. அதாவது மூல நூல்கள்னு நாங்கள் சொல்கிறது. சில பேர் அதை தேடி எடுத்து ஏதாவது அது ஒரு ஒன்லைனாக இருக்கும், அதை அப்படியே எலாபரேட் பண்ணுறது தான் இந்த விஷயம். ஏன்னா இந்த ஆகமியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ 9 நவகிரகங்களுமே ராசி கட்டத்தில் 12 கட்டத்துக்குள்ள ஒரு இடத்துல நிற்கும். அப்போ பொதுவாக ஒரு 27 நட்சத்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த 9 கிரகங்களும் அதிபதிகளாக வருவாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் எல்லா கிரகமும் போயிட்டு ஒரு இடத்துல டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிரகம் இவங்களுக்கு சாரம் கொடுக்காம விட்டுருக்கும். அதாவது ஒரு கிரகத்தினுடைய சாரத்தில் எந்த கிரகமுமே இல்லை, 9 கிரகத்திலையும் எந்த கிரகமுமே ஒரே ஒரு கிரகத்தில் மட்டும் அந்த சாரம் கொடுக்காம விட்டுருச்சுன்னா அதுதான் ஆகமி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகத்தை எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது, அந்த நாட்களில் போய் வழிபாடு பண்ணுறது, உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை கிடைக்க வைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு நம்ம அஸ்வினி, மகம், மூலம் இது கேதுவினுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா ரோஹிணி, அதே மாதிரி ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம், ஹஸ்தம், திருவோணம். இப்போ இந்த நட்சத்திரங்களில் எந்த கிரகமுமே இல்லை ஒரு ஜாதகத்தில்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சந்திரன் தன்னுடைய சாரத்தை எந்த கிரகத்துக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்திரனே ஆகமி கிரகமாக வருகிறார். அப்போ இந்த ஆகமி கிரகம் வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா
அந்த கிரகத்தினுடைய வழிபாடை இவங்க எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வரக்கூடிய ஒரு மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ ஒரு மாதம் அப்படின்னு சொன்னா அந்த மாதத்துல ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களும் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உரிய நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த ஆகமி நட்சத்திரம் ஒரு மாதத்துல எந்த நட்சத்திரத்திற்கு அடுத்ததா வரும் மேம்? அதாவது அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும்மா. இப்போ உங்க ஜாதகத்துல வந்து கேதுவா இருந்ததுன்னா எனக்கு வந்து சுக்கிரனா இருக்கும். இப்போ என்னோட ஜாதகத்துல எந்த கிரகமுமே சுக்கிரனோட நட்சத்திர காலில் உட்காரலைன்னா நான் சுக்கிரனுடைய வழிபாடை எடுத்து பண்ணணும். அதுதான் எனக்கு ஆகமி கிரகமா வரும். உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரமா வர்றதுனால இப்போ இதுக்கு எப்படியான வழிபாடுகளை பண்ணலாம்னா, ராகு கேதுக்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாட்காட்டியில நாட்கள்ல இடம் தரல. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ராகு காலம் யமகண்டம் அப்படின்ற நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யமகண்டத்துல போயிட்டு வழிபாடு பண்ணணும். இப்போ சுக்கிரன்கிறது எனக்கு ஆகமி கிரகமா வர்றதுனால நான் வெள்ளிக்கிழமைகள்ல தாயாருடைய வழிபாடு எடுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்போ கேதுவா வரக்கூடியவர்களுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த கேதுவுக்கு அப்படின்னு சொல்லும்போது முகமற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகளை யமகண்ட நேரத்துல மேற்கொள்ளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கண்டிப்பா மேம். இப்போ பொதுவாக ஒரு ஜாதகர் அவங்களுடைய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்திற்குரிய ஆகமி கிரகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வழிபடும் பொழுது அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? இப்போ எல்லா கிரகமுமே வந்து உங்களுக்கு சாரம் கொடுத்துருச்சு. அதாவது நீங்க மற்ற 8 கிரகமுமே உங்களுக்கு வந்து லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த தரப்போகுது, எய்தர் குட் ஆர் பேட். அது வந்து உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் வாயிலாக தான் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள்னு தான், அதுதான் வந்து ரூட். எப்படி நம்ம பற்களுக்கு வேர் இருக்கோ அது மாதிரி ஒரு கிரகம் நிற்கக்கூடிய வேர் தான் நட்சத்திரங்கள். அப்ப அந்த வேர்கள் வந்து உங்களுக்கு ஏதோ தர காத்திருக்கு. எய்தர் அது வந்து குட் ஆர் பேட், நல்ல பழங்களோ இல்ல சுவையில்லாத பழங்களோ இல்ல வந்து கசப்பான பழங்களோ. ஆனா இந்த ஒரு கிரகம் இருக்கு பாத்தீங்களா, இது எதுவுமே தராம ஓரமா நின்றுட்டு இருக்கு. அப்ப நம்ம அதை வந்து நீ எனக்கு ஏதாவது குடுன்னு சொல்லி கேட்குற விஷயம் தான் இது. அப்ப அந்த விஷயத்த நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்கள வழிபாடு பண்ணி அவங்கள நம்ம இன்வைட் பண்ணி அவங்களுக்கு உண்டான விஷயங்களை கொடுத்து அவங்கள வழிபாடு பண்ணி என்ன வேணுங்கிறது நீங்கள் கேட்க போறீங்க. அதுதான் இந்த ஆகமியை பொறுத்தளவு. கண்டிப்பா மேம். மேம் இப்போ ஆகமி கிரகத்தை நம்ம வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? இப்போ நம்ம எல்லாமே வந்து இந்த ஊர்ல இருக்கோம். ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பர்சன் வராருன்னு வைங்க. அவரை வந்து நம்ம எப்படி அவரை இன்வைட் பண்றோம், அவரை நம்ம என்ன மாதிரி அவருக்கு நம்ம கிஃப்ட்ஸ் தர்றோம், அவர் வந்து ஒரு நம்ம கூட இருக்கும்போது அவருக்கு நம்ம என்ன மாதிரி மெமரிஸ் தரோம். இதை வச்சு அவர் என்ன சொல்லுவார், நான் அந்த ஊருக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போனேன், அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் ரிசீவ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு வந்து வெளியூரில் இருந்த ஃபீலே இல்லை, என்னோட சொந்த இது இருந்த மாதிரி இருக்குன்னு இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் இந்த ஆகமியும். நீங்கள் வந்து அவர் எங்கேயோ இருக்கார் அப்படிங்கிறது இல்லை. 9 கோள்களில் ஒரு கோள் மட்டும் நமக்கு நட்சத்திர சாரம் தரல. அவரை நீங்கள் ரிசீவ் பண்ணி அவரை இன்வைட் பண்ணி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஹாப்பி ஆகி உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம், உங்கள் ஜாதகத்தில் அந்த விஷயம் இல்லை, அதை உங்களுக்கு தர்றதுக்கு உண்டான வழிகளை பண்ணுவார். மேம் இப்போ வந்து என்னோட ஜாதகம் இருக்கு, என்னுடைய ஜாதகத்தை வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போய் என்னுடைய ஆகமி கிரகம் என்ன அப்படிங்கிறத பார்க்காம நானே வந்து என்னுடைய ஆகமி கிரகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா மேம்? நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவை உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நிறைய வந்துருச்சு, நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் லக்னம்னு எழுதுங்க. லக்னம் என்ன கிரகத்தோட சாரத்தில் நிற்கிது அப்படின்றத எழுதிக்கங்க. சூரியன் எங்கே நிற்கிறாரு, சந்திரன் எங்கே நிற்கிறாரு, இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா இப்போ அஸ்வினி மகம் மூலம் இது கேதுவினுடைய நட்சத்திரங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இது சுக்கிரனோட நட்சத்திரங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்கள். ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரங்கள். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் இது ராகுவினுடைய நட்சத்திரங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது குருவோட நட்சத்திரங்கள். அப்புறம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது சனி பகவானோட நட்சத்திரங்கள். அதுக்கடுத்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரங்கள். இப்போ நான் இந்த 27 நட்சத்திரமும் கவர் பண்ணிட்டோமா, இந்த 27 நட்சத்திரத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இதில் ஏதோ ஒரு கிரகம் விட்டு போயிருக்கும். அந்த விட்டு போன கிரகம் தான் ஆகமி கிரகம். மேம் இப்போ வந்து ஆகமி கிரகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த ஆகமி கிரகத்தை வந்து நம்முடைய முன்னோர்கள் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தியிருப்பாங்க, பின்பற்றியிருப்பாங்க. அப்போ அவங்க என்னென்ன காரணங்களுக்காகலாம் இந்த ஆகமி கிரகத்தை வழிபட்டாங்க மேம்? இப்போ உதாரணத்திற்கு இந்த ஆகமி கிரகம் கேதுவாக வரும்போது உங்களுக்கு ஒரு இழந்த செல்வத்தை ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து லைஃப்பில் கிடைக்கல,
பணம் போயிடுச்சு திரும்பி வரல அப்படிங்கும்போது இந்த கேதுவினுடைய வழிபாடு எடுத்து பண்ணும்போது அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி பணம் பொருளாதாரம் விஷயம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனைவி, நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, இந்த மாதிரி எதுவுமே நல்ல ஃபேமிலி அமையலை, ஒரு நல்ல நண்பர்கள் அமையலை, இந்த மாதிரி வரும்போது அந்த கிரக காரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து வழிபாடு பண்ணலாம். அப்போ ஒரு நல்ல மனைவி வேணும் அப்படின்னா சுக்கிரனை, ஒரு நல்ல குடும்பம் வேணும் அப்படிங்கும்போது அந்த சுக்கிரனை வழிபாடு பண்ணும்போது நல்லா கிடைக்கும். அதே மாதிரி சூரியன் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கு திணறிட்டே இருக்கீங்க, அமைப்புகள் இருந்தால் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது சூரியன் சாரம் கொடுக்காம இருந்தாருன்னா தலைமை பண்பு இருக்காது. அப்போ அந்த தலைமை பண்பு வேணும், ஒரு நல்ல ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற போது அந்த சூரியனை எடுத்து வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பா மேம். மேம் இப்போ வந்து இந்த ஆகமி கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது, இப்போ 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 9 கிரகங்களை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறை நமக்கு தெரியும். இப்போ சனி பகவானாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சனிக்கிழமையில் போய் எள்ளு வச்சு பூஜை பண்ணணும், நல்லெண்ணெயில் தீபம் போடணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி குரு, ஒவ்வொரு கிரகங்களுக்குமே உரிய வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆகமி அப்படிங்கிற கிரகம் புதுமையாக இருக்கிறங்காட்டி ஆகமிக்குரிய அந்த கிரகங்களை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதன் மூலம் கிடைக்கின்ற அந்த நன்மைகளை நம்ம முழுமையாக பெற முடியும் மேம். இப்போ கேதுன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் முகமற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். ஒரு நாளில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணணும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லணும்னா, உங்கள் ஜாதகத்தில் கேது எங்கே இருக்கோ அந்த அந்த நட்சத்திர நாள், அதாவது அந்த ராசிக்குரிய நாளில் போய் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து சுக்கிரன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு ரொம்ப எதேஷ்டம். அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. மாற்று மத சகோதரர்களோ இல்லை மற்றவர்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது வீட்டில் வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஸ்வீட்ஸ் கொடுக்குறதே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். சுக்கிரனுக்கு பொதுவாக பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணுறது இல்லை பொங்கல் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகளில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய வழிபாடு. சூரியன்னா சிவனுடைய அம்சம். அப்போ சிவன் கோயிலுக்கு போகிறது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு சிவ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆகமி கிரகத்தை அற்புதமாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தரும். அதே மாதிரி கோதுமை தானம் கொடுக்கலாம். நீங்கள் வந்து நல்ல சூரியனுக்கு வந்து ஒரு 2 தீபம் போட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அம்சம். இப்போ இந்த சந்திரன் அப்படின்னா அம்பாள் அம்சம், சரிங்களா? சாத்வீகமாக இருக்கக்கூடிய காமாட்சி போன்ற தெய்வங்கள், இது நீர்க்கரையோடு இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருந்தால் இன்னும் நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த அம்மனுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, திங்கட்கிழமைகளில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு பயனை வந்து உங்களுக்கு தரும். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், இவர் வந்து முருகப்பெருமானுடைய அம்சமாக கருதப்படுகிறார். அப்போ முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கிறது, செவ்வாய் கிழமைகளில் போய் எடுத்துக்கிறது இந்த ஆகமி கிரகத்தினுடைய அற்புதமான பலன்களை உங்களுக்கு தந்துடும். ஆகமி கிரகம் செவ்வாயாக வரும்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுவா வருவார். ஸோ இந்த ராகுவை பொறுத்தளவு ஒரு நாளில் வரக்கூடிய ராகு கால நேரம், இது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் நட அடைச்சிருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்திற்கு திங்கக்கிழமையில் ராகு காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காத்தால வந்துடும், 7:30 to 9 வந்துடும். அப்போ நீங்கள் வந்து காத்தால போனீங்கன்னா கோயில் திறந்துருக்கும். இதே மத்தியானம் 3 to 4:30 செவ்வாய்க்கிழமை வரும். கோயில் வந்து அந்த நேரத்தில் 4 மணிக்கு திறப்பாங்க. நம்ம அடிச்சு பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். உங்களால் முடிஞ்சால் அந்த 4 to 4:30 போயிட்டு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு வரக்கூடிய ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நட திறந்திருக்காது, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்குறவங்க வீட்டில் உட்காந்தே தீபம் போட்டு துர்க்கைக்குரிய கவசங்களை படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும். ஏன்னா ராகுக்கு பிடிச்ச தெய்வம் வந்து காளியும் துர்க்கையும். ஏன்னா அவங்க தான் கால ஞானம். ராகுங்கிறது வந்து ஒரு பிரபஞ்ச ஞானம், எட்டர்னல். ஏன்னா ராகு வந்து ஆராய்ச்சி தன்மைக்குள்ளவர். அப்போ அந்த காளியை பிடிக்கும்போது அந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணுற பவருங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். அதை நீங்கள் வந்து காளி தேவியோட ஆலயத்துக்கு சென்றும் வழிபடலாம். துர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு போய் நீங்கள் அவங்களுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். முடியலைங்கிறவங்க வீட்டில் உட்காந்து துர்க்கைக்குரிய காயத்ரியை சொல்லி வீட்டில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குருவினுடைய தன்மை, குரு அப்படின்னு சொல்லும்போது சாத்வீகமான தெய்வங்கள், ஜீவசமாதி வழிபாடுகள், ஆச்சாரியர் தன்மையில் இருக்கக்கூடிய குரு, இவங்களை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது வியாழக்கிழமைகளில் போகிறது ரொம்ப உச்சிதமான ஒரு வழக்கமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான். ஸோ இவருக்கு வந்து பெருசாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கூரை இல்லாத காவல் தெய்வங்கள் டைப்பில் இருக்கவங்கள போய் வழிபாடு பண்ணுறது, உங்கள் ஊர் எல்லை தெய்வங்களான முனிசாமி, கருப்பசாமி, இந்த மாதிரி தெய்வங்களை போயிட்டு வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதே மாதிரி இந்த சனிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தனக்கு கீழே இருக்கிறவங்கள மதிக்க கற்றுக்கணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்கள கவனமாக நடத்துகிறீங்க, மரியாதையாக நடத்துகிறீங்கனாலே உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சனி, உங்களுக்கு ஆகமி கிரகமாக இருக்க பட்சத்தில். அப்போ அதே மாதிரி நம்மளால் முடியாதவங்க யாராவது நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா நம்மளால் என்ன முடியுதோ அதை கொடுக்கணும். இப்போ 1000 ரூபாய் கேட்குற இடத்துல 100 ரூபாயாவது கொடுத்துடணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்படி பண்ணோன்னாலே சனி
பிரீத்தி ஆயிடுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன். ஸோ இந்த புதன் வந்து அறிவுக்கு காரகராக வராரு. அவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்துக்கும் வந்து நட்சத்திர கால் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த புதனுக்குடைய பிரீத்தி வந்து பார்த்தீங்கன்னா 2 தெய்வங்களாக மிங்கிளாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டு மலையில் இருக்கிறார் அர்த்தநாரீஸ்வரர், சங்கர நாராயணர், இந்த மாதிரி 2 தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, திருநங்கைகளுக்கு அவங்கள வந்து கிண்டல் பண்ணாமல், சோஷியல் மீடியாவில் அவங்கள ட்ரோல் பண்ணாமல், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் உதவிகள் பண்ணுறது, அவங்கக்கிட்ட கேட்கும்போது உங்களால் என்ன முடியுமோ அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்கள வந்து முடிஞ்சளவு அவங்கள அவமதிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட சுவாமியோட அம்சம் மாதிரி தான் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறது. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடங்களில் தொல்லை பண்ணுறதில்ல. சில பேர் அப்படி இருந்தாலும் அவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்கள நம்ம வந்து ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதே புதனுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு ஆகமி கிரகத்துக்கு உண்டான ஒரு வழிபாடை பண்ணதுக்கு சமமான அமைப்பாக இருக்கும். நிச்சயமா மேம். ஆகமி கிரகம் அப்படின்னா என்ன, ஆகமி கிரகத்தினுடைய சிறப்புகள் என்ன, நம்ம வாழ்க்கையில ஆகமி கிரகத்தை வழிபட ஆரம்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகளும் செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.